ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம வந்து பிளட் கிளாட் வந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பற்றி உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னா, யார் யாருக்கெல்லாம் பிளட் கிளாட் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பிளட் கிளாட்டை பொறுத்தவரையில் என்னென்னா, அதை வந்து நான் சொன்ன மாதிரி 2 விதமான பிரச்சனைகள் தரலாம். காலில் கூடிய வெயினில் வரக்கூடிய பிளட் கிளாட். ஒன்று, அது நவுந்து லங்ஸுக்கு போச்சுன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்திடும். 2வது வந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ஒரு நீண்ட நாளாக அந்த அந்த காலில் ரத்தம் உறைஞ்சி போனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு 50% நபர்களுக்கு, ஒரு 100 பேரில் கால் பிளட் கிளாட் வந்துச்சுன்னா ஒரு 50 பேருக்கு காலில் 10 வருஷம் கழித்து புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து இமீடியட்டாகவும் பிரச்சனை தரும். அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்து காலில் ஆறாத புண்ணுகள் வந்து, ஸோ இந்த மாதிரியான புண்ணு வந்து அதனாலேயும் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய பிரச்சனையும் உண்டு பண்ணுது. 2வது வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய இன்னும் வாய்ப்புகள், சாதா இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வாய்ப்புகள் நிறையா ஆகுது. ஸோ இதனால் வந்து பல பேர் வந்து லங்ஸுக்கு 2வது நவுந்து போய் கிளாட் லங்ஸில் அடைச்சிதுன்னா அவங்க வந்து திருப்பி நார்மலாக வாக்கிங் போகிறாங்கனாலும் மூச்சு திணறல் ஏற்படும், ஹெவி ஒர்க் பண்ண முடியாது, இதனால் ஹார்ட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து இந்த பிளட் கிளாட் வர்றது வந்து நம்ம முன்கூட்டியே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு நபர்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது தான் இதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணுறது தான் இதுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அப்ரோச்சை தவிர, வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கான பிரச்சனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். கம்மியாக வந்தாலும் சரி, நிறையா வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒவ்வொரு லெவல்லையும் அதுக்கான பாதிப்புகள் நீண்ட நாட்களாக அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வராமல் தடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம இப்போ பேசலாம். இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம பேசும்போது இதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு லோ ரிஸ்க் இருக்கும், ஒரு சிலருக்கு மாட்ரேட் ரிஸ்க் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். அதாவது லோ ரிஸ்க், மாட்ரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க்குன்னு அதை பற்றி எதுக்கு சொல்கிறோம்னா, வரக்கூடிய வாய்ப்புகள் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி. ஒரு வந்து சப்போஸிங் ஹை ரிஸ்க் இருக்க பேஷண்ட்ஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க்குன்னு நான் இப்போ பேசுகிறேன், அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு ஒரு 100 பேர் எடுத்தோம்னா 10 பேருக்கு இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே லோ ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா, அந்த லோ ரிஸ்க்கான யாருக்கு லோ ரிஸ்க்குங்கிறது நான் இப்போ பற்றி பேசுகிறேன், அவங்களுக்கு வந்து 100 பேர் லோ ரிஸ்க் நபர்கள் பார்த்தோம்னா 3 பேருக்கு இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹை ரிஸ்கில் 10 பேருக்கு வரலாம் 100 பேரில், லோ ரிஸ்கில் 3 பேருக்கு வரலாம் 100 பேரில். ஸோ இன் பிட்வீன் 3 to 10% மாட்ரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம வந்து என்ன மெஷர்ஸ் எடுக்கணுன்றதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது லோ ரிஸ்க் நபர்களுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம், மாடரேட் ரிஸ்க் நபர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம், ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசலாம். இல்லை பிளட் கிளாட் வரக்கூடிய ஹை ரிஸ்க் நபர்கள் யாருன்னு பார்க்கும்போது, வயதான நபர்கள், ஒரு 75 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க நடவட கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரோக் வந்த நபர்கள், இல்லை பார்க்கின்சோனிசம் சம்பந்த நபர்கள், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் வந்த நபர்கள், இந்த மாதிரி நபர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். கேன்சர் வந்த நபர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதாவது ஆக்டிவ் கேன்சர், இப்போது கேன்சருக்கு வைத்தியம் பண்ணிய நபர்கள், கேன்சர் வந்ததுக்கப்புறம் கீமோ இல்லைனா ரேடியேஷன் முடிச்சதுக்கப்புறம் வந்துக்கிற நபர்களுக்கும் இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். மேஜர் சர்ஜரிஸ், அதாவது ஸ்பைன் சர்ஜரி, இல்லைனா பெல்விக் போன் சர்ஜரி, இல்லை காலில் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய போன் எலும்பு உடஞ்சதுன்னா, மேஜர் எலும்பு காலில் இருக்கக்கூடிய பெரிய எலும்புகள் உடஞ்சதுன்னா அதுக்கான சர்ஜரி பண்ணும்போது இந்த பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏற்கனவே பிளட் கிளாட் வந்து வைத்தியம் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருப்பியும் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அவங்களும் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து காலில் வந்து ரத்தம் உறையக்கூடிய காரணம்னு பார்க்கும்போது, ஃபேமிலியில் அவங்க முன்னோர்கள், அப்பா அம்மாக்கோ இல்லைனா அவங்க ஃபேமிலி யாருக்கோ ஒருத்தருக்கு பிளட் கிளாட் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே பிளட் கிளாட் வரக்கூடிய ரிஸ்க் நிறையா இருக்குது. ஸோ ஒரு வாட்டி அவங்களுக்கு அந்த மாதிரி நபர்கள் பிளட் கிளாட் வந்துச்சுன்னா திரும்பி பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வந்து 2வது நான் சொன்ன மாதிரி சிவியர் லங் இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் ரொம்ப நாள் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் வீட்டில் வந்து நடவட இல்லாமல் படுக்கையாக இருக்காங்க. அந்த மாதிரியான பெரியவங்களுக்கு, மூமெண்ட்டே இல்லாத நபர்கள், இவங்களுக்குலாம் பிளட் கிளாட் வரக்கூடிய ரிஸ்க்குகள் ஜாஸ்தி. இப்போ லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்க்கும்போது, காமனாக லேடிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் சாப்பிடுவாங்க, பிசிஓடி இந்த மாதிரிலாம் ஓவரியன் பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கான பிரச்சனைகள் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் கம்மி.
இதே வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, சின்ன சர்ஜரி ஒரு 1/2 மணி நேரம் சர்ஜரி, 3/4 மணி நேரம் சர்ஜரி, இந்த மாதிரி நபர்கள் சர்ஜரி பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இந்த மாதிரி நபர்களுக்கும் வரலாம். பட் ரிஸ்க் கம்மி. ஸோ 2வது வந்து கால் வீக்கம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நபர்கள், வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் பிளட் கிளாட் வரலாம். இனிஷியலாக பிளட் கிளாட் வந்து வெளியில் சுருளாக இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த வெயின்ஸில் பிளட் கிளாட் வரும். அதை கவனிக்க தவறிட்டாங்கன்னா, அந்த கிளாட் வெளியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ்லேருந்து உள்ளார இருக்கக்கூடிய வெயின்ஸ்க்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் இந்த நபர்கள் காலில் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் காலில் இன்ஃபெக்ஷன் வந்து கால் செவந்து போய் ஃபீவரோட போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2, 3 நாள் 4 நாளைக்கு அட்மிட் ஆவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, ஃபீவர் வர்றது, கால் வீக்கம் வர்றது, ஆஸ்மா வந்த நபர்கள் காலில் போய் அட்மிட் ஆகிறது, ஹாஸ்பிட்டல் போய் 2 நாள் 3 நாள் அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலில் இன்ஃபெக்ஷன் வந்து செவந்து போய் கால் வீக்கம் ஏற்பட்டு ஃபீவர் வந்த நபர்கள் உள்ள பிளட் கிளாட் இருக்குதாங்கிறது அடிஷ்னலாக செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடவோட கம்மியாகும். ஒரு வீட்டில் வந்துட்டு அவ்வளோ மூவ்மெண்ட் இருக்காது. வீட்டில் வந்து மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கால் நான் சொன்ன மாதிரியான அறிகுறிகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிகுறிகள், கால் டைட் ஆகிறது, செவந்து போகிறது, ஃபீவர், கால் வலியோடு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இருக்குதாங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி திரும்பி டாக்டரை போய் அணுகிட்டு கிளாட் இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் லோ ரிஸ்க் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. பட் இவங்களும் வந்து ஒரு அலர்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல ரிக்கவரி இருக்கும். இந்த லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய நபர்கள், கிளாட் வரக்கூடிய லோ ரிஸ்க் நபர்கள் இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு பார்க்கும்போது, அவங்க நான் சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்றா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நடக்கணும். தண்ணி நிறையா குடிக்கலாம். நல்ல ஹெல்த்தி டயட், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். நல்ல ஹெல்த்தி டயட், நல்லா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நல்லா ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது, ஃப்ரை ஃபுட்ஸு, ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம ஒபிசிட்டி கம்மி பண்ணி வைக்கிறது, வருமானம் ஆகாமல் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு சில லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் எடுக்கிறதுனாலே அவங்களுக்கு கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகளை கம்மி பண்ணிக்கலாம். லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய பேஷண்ட். ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து டாக்டரை அணுகணும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க வந்து இது மாதிரி ப்ராப்ளம் ரிஸ்க் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே நாங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த டாப்லர் ஸ்கேனில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிளாட் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இமீடியட்டாக பிளட் தின்னர் இன்ஜெக்ஷன்ஸோ மாத்திரையோ ஆரம்பிச்சிருவோம். சப்போஸிங் வந்து கிளாட் ஏற்கனவே வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிளட் தின்னர் மெடிசன்ஸை நம்ம வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தோ 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அவங்களுடைய தொந்தரவோட தீவிரத்துக்கு தகுந்த மாதிரி 6 மந்த்ஸ், ஒரு சிலர் லைஃப் லாங்லாம் கூட நீண்ட நாள் 3 இயர் 4 இயர் கூட கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கும் நம்ம பார்க்குறோம். அதாவது கிளாட்டோட தீவிரம், அவங்களுக்கு ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கா, திரும்பி வருதா கிளாட்டு, என்ன மாதிரியான அவங்களுடைய ப்ரெசன்டேஷன், ஹாஸ்பிட்டல் வரும்போது எந்த மாதிரியான ஒரு அறிகுறியோட வராங்கிறது தகுந்த மாதிரி அந்த பிளட் தின்னரோட டியூரேஷனை அதிகப்படுத்துவோம். இது மெயினாக வந்து மாட்ரேட்டாக ரிஸ்க் இருக்க நபர்கள், அது ரொம்ப சிவியராக வராமல் மாட்ரேட்டாக ரிஸ்க் இருக்க நபர்களுக்கு வீட்டில் வந்து இதுக்கு காஃப் பம்புன்னு இருக்குது. அந்த பம்ப் போடும்போது தானாக வந்து அதாவது நடவட இல்லாத வீட்டிலே படுத்துகிட்டே இருக்கிறாங்க, பிளட் கிளாட் வரல, வயதான நபர்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்த நபர்கள், கிளாட் இல்லை, அவங்களுக்குலாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா இதுக்குன்னு தனியாக பம்ப் இருக்குது. அவங்க நடக்க முடியாத பட்சத்தில் அதை ரத்த ஓட்டத்தை அழுத்துறதுக்குன்னு ஒரு மிஷின் மாதிரி ஒரு பம்ப்ஸ் இருக்குது. அந்த பம்ப்ஸை நம்ம வந்து அதை மாட்டினோம்னா அதுவே வந்து ரத்தத்தை கீழேருந்து மேலே இருதயத்துக்கு தள்ளிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளாட் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் பம்ப்ஸ், இன்டர்மிட்டன்ட் நியூமேட்டிக் கம்ப்ரெஷன் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பம்ப்ஸும் இருக்குது. ஸோ இதை டாக்டர் அணுகுனீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் ரிஸ்கில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியத்தை நம்ம பண்ணுறதுனால இந்த கிளாட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாட் வந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய லைஃப் த்ரெட்டனிங் ரிஸ்க் நிறையா இருக்கிறதுனால இந்த கிளாட்டுக்கான முக்கியத்துவத்துக்காக நான் பேசுகிறேன். நான் யாரெல்லாம் டாக்டரை அணுகணும்னா இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கிற நபர்கள் பிளட் கிளாட் இருக்குதா இல்லையான்னு உறுதிப்படுத்துறதுக்கு டாக்டரை யாரெல்லாம் அணுகணும்னா, கால் வீக்கம் ஏற்படுற நபர்கள், கால் செவந்து போய் தோல் சூடாகி இந்த மாதிரி கால் வலியோடு இருக்கக்கூடிய நபர்கள், அந்த வலிக்கு நீங்கள் 2-3 நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வீட்டில் சின்ன வைத்தியம் பண்ணி சரியாகாமல் கால் வீக்கம் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களாம் கண்டிப்பாக வாஸ்குலர் சர்ஜன் அணுகி உள்ளார பிளட் கிளாட் உருவாகுதாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு வைத்தியத்தை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதனால் வரக்கூடிய லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ், உயிருக்கான ஆபத்தான சூழ்நிலை தப்பிக்கலாம், காலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஏர்லியராக நம்ம வந்து வைத்தியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது.